கடலூர் மாவட்டம் பண்ருட்டி லிங்க் ரோடு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. தங்கள் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் மது பிரியர்கள் அநாகரிகமாக நடந்து கொள்வதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். டாஸ்மாக் அருகிலேயே பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் மாணவர்களின் நலன் கருதி வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்கூல் பசங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போக முடியல. அதை குடியதை பார்த்து எங்கள் பசங்களாம் கேட்டவங்களும் எங்களுக்கு பயமா இருக்குது. நாங்கள் வருஷம் வந்து மனு கொடுத்துன்னு தான் இருக்கோம். இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல சார். அது இல்லை, அந்த லைன்ல 4 ஸ்கூல் இருக்கு சார். 4 ஸ்கூல் பசங்க அந்த லைன் தான் வராங்க. ஆனால் நாங்களும் அடிக்கடி மனு கொடுத்துன்னு தான் இருக்கோம். எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் இதனால என்னதான் சார் பண்றது? நாங்கள் என்ன கடையை மூட சொல்ல சார். நாங்கள் கடை எங்க மாற்றி எனக்கு கொடுங்க. அப்படி இல்லை எங்கள் குடும்பத்தை வச்சு கொண்டுருங்க. நாங்கள் அதான் பண்ண முடியும். நாங்கள் அது குடும்பம் இருக்க முடியல சார் எங்களால். அடுத்த நடைக்கு நாங்கள் மனு கொடுக்க மாட்டோம் சார். நாங்கள் குடும்பத்தோட தற்கால பண்ணிட முடியும் தான் சார் இருக்கிறோம். இதனால எங்களால் விட்டு கடையை பார்த்து விடுங்க சார். திருவாரூர் நகராட்சியுடன் பெருந்தரக்குடி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டனர். திருவாரூருடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெருந்தரக்குடி கிராமத்தினர் தங்களுக்கு 100 நாள் வேலை, இலவச வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்டவை பறிபோகும் என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடிய அரசு நகராட்சியுடன் தங்கள் கிராமத்தை இணைக்கும் முடிவை கைவிடும் வரை தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். கருத்தை கேட்காமல், அவர்களுக்கு தெரியப்படுத்தாமல், மக்களிடம் தெரியாமலே ஒரு நகராட்சி இணைப்பை மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசு வெளியிட்டதுனால நாங்கள் ஜனநாயக உரிமையை எங்களுக்கு பறிச்சிட்டீங்க அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தை இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்துகிறோம். மீண்டும் போராட்டத்தை அடுத்தடுத்து நடத்துவோம். நகராட்சி இணைப்பை தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மின்சாரம் தாக்கி 3 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேவதானப்பட்டி தெற்கு தெருவை சேர்ந்த மொக்கை பாண்டி என்பவர் குடிநீரை வீட்டின் மேல்மாடி தொட்டியில் சேகரிப்பதற்காக மின் மோட்டாரை பயன்படுத்தி குடிநீர் எடுத்து வந்துள்ளார். அவரது 3 வயது மகனான இளமாறன் மின் மோட்டார் அருகே சென்றபோது மின் வயரை மிதித்ததாக தெரிகிறது. இதில் தூக்கி வீசப்பட்ட சிறுவன் மயங்கி விழுந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளான். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஆபத்தான நிலையில் உள்ள மின் கம்பங்களை மாற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மரவப்பாளையம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் 5 மின் கம்பங்கள் மிகவும் பழுதடைந்து மோசமான நிலையில் உள்ளது. இந்த நேரமும் மின் கம்பங்கள் கீழே விழும் அபாயத்தில் உள்ளதால் அப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பாக மின் வாரியத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காரைக்காலில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயல்களை பன்றிகள் நாசம் செய்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நெடுங்காடு பகுதியில் விவசாய பயிர்களை காட்டுப்பன்றிகள் தொடர்ந்து சேதப்படுத்தி வருகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுபோன்று பன்றிகள் தொடர்ந்து வயல்களை சேதம் செய்வதால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என தெரிவித்த விவசாயிகள் விளை நிலங்களை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நகர பேருந்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். காவிரிப்பட்டினத்திலிருந்து மோரணஹள்ளி வரை சென்ற அரசு பேருந்தில் நடத்துனர் 11 ரூபாய் கட்டணத்திற்கு பதிலாக கூடுதலாக 2 ரூபாய் சேர்த்து 13 ரூபாய் வசூலித்துள்ளார். இது தொடர்பாக பயணிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் கனகமுட்லு, தலியூர், செல்லனூர் ஆகிய கிராமங்களுக்கு பேருந்து சென்று வருவதால் கட்டண உயர்வு அதிகரித்துள்ளதாக நடத்துனர் தெரிவித்துள்ளார். முன்னறிவிப்பின்றி மறைமுகமாக அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தியுள்ள விடியா திமுக அரசுக்கு பயணிகள், பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.